சத்யராஜ் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. கூலி படத்துடைய ஷூட்டிங் அதெல்லாம் சம்மந்தமாக பேசும்போது. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு திட்டினாரோ அதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக இப்போ வந்து பேசியிருக்காரு. என்னங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கூலி படத்தில் வந்து நம்ம சத்யராஜ் அவர்களுமே சரி சேர்ந்து வந்து நடிச்சிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் அவர்களோட. அவரோட சேர்ந்து 2 பேருக்கான காம்பினேஷன் ஷாட்ஸுமே வந்து நிறைய வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து சத்யராஜ் வெர்சஸ் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த 2010லேருந்து 2023-22 வரைக்கும் வந்து ஒரு இதுவாக ஃபைட் மாதிரியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரீசெண்டாக சத்யராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ரொம்பவே சரி அவங்க கூட நெருங்கி பழகிறதாகட்டும், அவரை பற்றி பேசுகிற விதமாக அப்படியே வந்து ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரீசெண்டாக சத்யராஜ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கூலி ஷூட்டிங்கில் வந்து ரஜினிகாந்த் சாரை வந்து நான் வந்து பார்க்கும்போது மிஸ்டர் பாரத் படத்தில் வந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்து வேகமாகவே இருக்கிறார் இப்போவுமே. ஸோ அப்போ வந்து ஷார்ட் ரெடின்னு சொன்ன உடனே வந்து ஒரு ஸ்பீடாக எந்திரிச்சு போவார். அதே ஸ்பீடு இப்போ இந்த கூலி படத்துலையுமே வந்து நான் வந்து பார்க்குறேன் அவர்கிட்ட. அவர் இன்னுமே சரி மாறவே இல்லை. அதே ஸ்பீடு 74 வயசு ஆனாலுமே அவருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு அது வந்து அப்படியே வந்து பழகிருச்சு. ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இருக்கார். ஒரு மனுஷன் வந்து ஸ்டைலாகவே இருக்கிறத பார்த்துருக்கேன், ஆனால் ஸ்டைலாகவே வாழ்கிற ஆள் வந்து ரஜினி சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டைலாகவே வாழ்கிற ஆள் அப்படிங்கிறது வந்து ஸ்டைலாகவே இருக்கிறது வந்து அவங்களாவே வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க. தங்களை வந்து தானே வந்து ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டைலாகவே வாழ்கிற ஆள்னு அவர் மென்ஷன் பண்ணது எந்த காரணம்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அப்படி நினைக்க மாட்டார். ஆனால் ஏதாவது பண்ணால் அது ஸ்டைலாகவே தான் இருக்கும். அதை தான் அவர் வந்து ஸ்டைலாகவே வாழ்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டைலாக பண்ணணும்னு நினைக்காம ஒரு பண்ணாலுமே ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது குறிப்பிடுறேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வந்து அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான், மற்றவங்களெல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தளபதி இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ நம்ம பனையூர் பண்ணையார் அவருக்கு வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ஒரு மேடையில் வந்து பேசினார். ஸோ அதாவது சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி சார் தான், நீங்கள் எதுக்கு அந்த பட்டத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பார். ஸோ முன்னாடி வந்து ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப தப்பாக பேசிட்டார். ஸோ இப்போ ரீசெண்டாக அதுக்கெலாம் வந்து அவர் அப்படி பேசிட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே வந்து இப்போ அவருடைய உண்மையான மனசெல்லத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வந்து நல்லபடியாக பேசுகிறாருங்கிறதான் என்னுடைய வந்து ஒரு இது. ஸோ உங்களோட கருத்து என்ன, ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.